வணக்கம் மக்களே. கண்ணனை கள்வன் என்று சொல்வார் உண்டு. அவன் உள்ளம் கவர் கள்வன் மட்டுமல்ல, கண்ணுடையோன் என்பதற்கு விளக்கமாக ஒரு கதையை காணலாம். பெரியவர் ஒருவர் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவுக்கு சென்றிருந்தார். தோழி வான்மதி குழந்தைக்கு கண்ணன் என்று பெயரை சூட்டியிருந்தாள். விழாவில் விருந்தெல்லாம் முடிந்து வான்மதியும் மற்றும் சிலருமாய் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரியவர், ஏம்மா வான்மதி, கண்ணன் என்று குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டாயே, நமது கடவுள்களில் சின்ன வயதிலேயே ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஆண்டவன் அல்லவா அவன் என்று கேட்டார். எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் பெரியப்பா என்று வான்மதி திரும்ப கேட்டார். கோபிகாஸ்திரிகள் குளிக்கின்ற இடங்களுக்கு போய் அவர்கள் ஆற்றங்கரையில் களைந்து வைத்திருக்கின்ற ஆடை அணிகலன்களை எல்லாம் எடுத்து ஒழித்து வைத்ததோடு நில்லாமல் அந்த பெண்கள் நிர்வாண கோலமாய் கைகூப்பி எழுந்தால்தான் ஆடைகளை தருவேன் என்று பிள்ளை பருவத்திலேயே பெரும் செயல்களை செய்தவன் அல்லவா அவன் என்றார் அந்த பெரியவர். வான்மதி சிரித்து கொண்டே மறுமொழி தந்தாள். நமது புராணங்களில் நல்ல விஷயங்களை நம்மை படிக்க தூண்டுவதற்காக இப்படிப்பட்ட கவர்ச்சிகளை ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள். ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அவை ஆபாசமாய் தெரியுமே தவிர ஆழ்ந்து பார்க்கும்போதுதான் அற்புதமான வாழ்க்கை நெறியே அங்கு அமிழ்ந்து கிடப்பது புரியும் ஐயா என்றாள். பெண்களை நிர்வாணமாக பார்க்கும் விரும்பும் பித்துக்குளித்தனத்தில் வாழ்க்கை நெறி என்னம்மா இருக்கின்றது என்று கேட்டார் அந்த பெரியவர். வான்மதி விளக்கமாக பதில் சொல்லலானாள். உடம்பில் உள்ள துணிகளை களைந்தால் உண்மையான அழகு தெரியும் என்பதல்ல அந்த கதையின் கருத்து. உள்ளத்தின் திரைகளை, அதாவது சூது, பொறாமை, லஞ்சம், ஆசை போன்றவைகளை களைந்து மனதை நிர்வாணமாக்கி உலகத்தை பார்த்தால் பிரபஞ்சத்தின் உண்மையான சௌந்தரியம் தெரியும் என்பதே அந்த கதையின் பொருள் பெரியப்பா. அப்படி உள்ளத்தின் அழுக்குகளை களைந்து மனதை நிர்வாணமாக்கி உலகை பார்க்க தெரிந்தவன் கண்ணன் ஒருவனே. அதனால்தான் நமக்கெல்லாம் கண்கள் இருந்தும் அவன் ஒருவனே பார்க்க தகுந்த கண்களை உடையவன் என்கிற பொருளில் கண்ணன் என்கிற பெயரை அவனுக்கு சூட்டினார்கள். அதிலும் பாருங்கள், அவன் ஒரு கண்ணை மட்டும் உடையவன் போல ஒருமையில் கண்ணன் என்று சொன்னார்கள். ஏன், இரு கண்கள் இருப்பதால் எதையும் இருநோக்காக பார்க்காமல் நன்னோக்காக கொண்டு ஒரு நோக்கமாக பார்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டவும் கண்ணன் என்று அழைத்தார்கள். வான்மதியின் இந்த விளக்கம் எதையும் நல்ல நோக்கம் கொண்டு நல்ல கண்ணோட்டம் கொண்டு பார்க்க வேண்டும் என்பதை அந்த பெரியவருக்கு உணர்த்துவதாய் அமைந்தது. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.